தீனதயாள் அந்தியோதயா யோஜனா திட்டத்தின் கீழ் வேலூர் குடியாத்தம் பகுதி பொம்மை தயாரிக்கும் பெண்கள் சீன பொம்மைகளுக்கு போட்டியாக ஆன்லைன் சந்தையில் இறங்கினர். எல்லையில் தொடர்ந்து அத்துமீறி வரும் சீனாவின் மீதான பொருளாதார தடையின் ஒரு பகுதியாக மத்திய அரசு சீன பொம்மைகள் விளையாட்டுப் பொருட்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. இதனால் சீனாவுடனான மோதல் சம்பவத்திற்கு பிறகு ஸ்மார்ட் போன்களில் இருந்து பொம்மைகள் வரை மக்கள் இந்திய தயாரிப்புகளை வாங்க விரும்பும் அளவிற்கு நிலைமை மாறியுள்ளது. தேவைக்கு ஏற்ற அளவு இந்திய தயாரிப்புகள் சந்தையில் கிடைப்பதில்லை என்று கூறப்படும் நிலையில் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் ஒரு பகுதியாக வேலூர் குடியாத்தம் பகுதிகளைச் சேர்ந்த பெண் சுய உதவி குழுவினர் பொம்மை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். பொம்மைகள், கிளாஸ் பெயிண்டிங் மற்றும் பிற பரிசுப் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள பெண்கள் சுய உதவி குழுக்கள் அரசு உதவியுடன் தங்களது தயாரிப்புகளை ஆன்லைன் விற்பனை தளங்களில் காமர்ஸ் மூலம் வியாபாரப்படுத்த பதிவு செய்துள்ளனர். வேலூரை சார்ந்த 6 பேர் கொண்ட சுய உதவி குழு மரபொம்மைகள் செய்து வருகின்றது. கடந்த 3 வருடங்களாக நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தில் இந்த குழு பங்கேற்று வருகின்றது. இந்த குழு உட்பட 9 சுய உதவி குழுக்களை ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து கைவினைப் பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த வகையில் முதலாக ஒரு பசுமரம் பொம்மைக்கு கிடைத்த ஆர்டரை பற்றி கூறி இந்த பெண் குழுவினர் பெருமைப்படுகிறார்கள். மரபொம்மைகள், குழந்தைகளுக்கான நடைவண்டி, மரக்குதிரை மற்றும் பிற விலங்குகளின் மர உருவங்கள் போன்றவை செய்து வருகின்றோம் என்றனர். அதேபோல் காட்பாடியை சேர்ந்த சுய உதவி குழுவினரின் கைவண்ணத்தில் உருவான கண்ணாடி ஓவியங்களும் காமர்ஸ் தளங்களில் விற்பனைக்கு விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளன. எங்களுக்கு நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்டது. முன்னர் வங்கிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று ஆர்டர் பிடித்தோம். ஆனால் கொரோனா வைரஸ் பரவலால் தேவை குறைந்துவிட்டது. மீண்டும் வாய்ப்புக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்நிலையில் எங்களுக்கு ஆன்லைன் மூலம் வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றனர். இது பற்றி மாவட்ட வாழ்வாதார திட்ட மையத்தினர் கூறும்போது, முன்னர் பொருட்காட்சிகள் மற்றும் மேளாக்கள் மூலம் சுய உதவி குழுவினரின் படைப்புகள் விற்கப்பட்டதாகவும் அவர்களது பொருட்களை சந்தைப்படுத்த உதவும் நோக்கில் ஆன்லைன் வர்த்தக தளங்களை நாடியதாகவும் கூறியுள்ளனர். இந்த திட்டம் மத்திய அரசின் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலந்தோறும் செயல்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.